பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கதையில நெறைய விஷயங்கள் நடக்கும். முக்கியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெறைய எல்லாரும் ஒண்ணா இருக்கிற மாரி காட்சிகள் வந்தாலும், பிரியிற மாரி காட்சிகள் அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு தான் போகும். சீசன் 1லருந்து நம்ம அத பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கேத்த மாரியே இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதல்ல எடுத்தோனே கதிர வீட்ட விட்டு தொரத்தி விட்டுருந்தாரு. கொஞ்ச நாள் வந்து இந்த செந்தில் மீனா கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக பாண்டியன். அங்கருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நடுவுல தங்கமயில வீட்ட விட்டு அனுப்பியிருந்தாங்க. இப்ப செந்திலும் மீனாவும் வந்து தனி குடித்தனம் போறது. இதுக்கப்புறம் பழனிவேல் கொஞ்சம் மனசளவுல பாதிக்கப்பட்டு அவர் வெளில போறது அப்படின்னு பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாரி தெரியுது. அதுல இப்ப செந்தில் மீனாவுடைய புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப மீனாவோட அப்பா, அம்மா வந்துடுறாங்க இன்னைக்கு எபிசோட்ல. ஸோ அவங்க வந்து எங்க சம்மந்தி எங்க அவர் வரலையான்லாம் கேட்க, கடையில வேலைன்லாம் சொல்லிட்டு இருக்க, சரி பால் காய்ச்சலான்னு போனா, அம்மா நீங்க பண்ண வேணாம், அத்தை நீங்க பண்ணுங்கன்னு சொல்ல, மீனா அப்படி சொல்றத பார்த்து கலையோட முகம்லாம் மாறுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, சாந்தி அவங்க இங்கே சாந்தின்னு நினைக்கிறேன். முன்னாடி தான் கலைன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து இப்போ வந்து அடுப்பெல்லாம் பத்த வச்சு கோமதி கரெக்ட்டா பால் காய்ச்சலாம்னு நினைக்கும்போது, அங்க பாண்டியன் வந்துடுறாரு. அவரையும் உள்ளார கூப்பிட்டுறாங்க. இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அவர் வந்ததுக்கப்புறமா வந்து எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாமியெல்லாம் கும்பிட்டு, அதுக்கப்புறம் அவர் கிளம்பும்போது கையில ஒரு காசு குடுக்குறாரு. 10,000 மேல இருக்கும் போல. பணத்த குடுத்துட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப இவர் பணம் குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்ப இந்த விஷயத்துல மத்தவங்களும் கிஃப்ட் தரணும்னு நெனச்சாங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு சரின்னு சொல்லணும். ஆனா இவர் 10,000 குடுத்துட்டு, மாமா குடுக்குறேன் வாங்கிக்கோப்பா, இருக்கிற காசோட வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்ததே வந்து மீனாவுக்காக தான் அப்படின்னு சொல்லாம அவரும் செய்றாரு. கோமதி சொல்லவே செஞ்சுடுறாங்க. கால்லலாம் விழுந்து அதுக்கப்புறம் ஆசீர்வாதம்லாம் வாங்குனோனே, நான் சீக்கிரம் உடனே கிளம்புறேன், வேலை இருக்குன்னு அவரு கிளம்பிடுறாரு. இப்ப குழலி வந்தவங்க, அவங்க ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் கதிரும், ராஜியும் அவங்க ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சரவணா மளிகை ஜாமான்லாம் தூக்கிட்டு வந்து மொத்தமா குடுத்துருக்காரு. 1 மாசத்துக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம். ஆனா, பழனிவேல் மட்டும் எதுவும் குடுக்கல. இத பத்தி சுகன்யா கேட்கும்பொழுது ஃபிளாஷ்பேக்ல பார்த்தா, அவர் வந்து ஏதாச்சும் பண்ணணும்னு கேட்கிறாரு பாண்டியன்ட்ட. பாண்டியன் அதெல்லாம் வந்து ஏற்கனவே மளிகை ஜாமான் குடுக்குறான். என்ன உனக்கு என்ன நகை வாங்கி குடுக்க போறியா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அவனுக்கு காசுன்னு கேட்டேன்னா நான் தரமாட்டேன். வேற எதுக்குன்னா தருவேன்னு அனுப்பி விட்டுறாரு. ஸோ தனக்கு விருப்பப்பட்ட ஒரு விஷயத்த கூட பணத்த செலவழிக்க முடியாத நிலைமையில பழனிவேல் இருக்கிறதுனால, அவர் இந்த வீட்ட விட்டு போணும்னு நினைக்க போறாரு. வேற கடை ஆரம்பிக்கணும்னு நினைக்க போறாருங்கிற மாரி தான் அந்த கதை வரப்போகுது. இதுக்கு நடுவுல தங்கமயில் நம்மளும் ஒரு குவார்ட்டர்ஸ் போனா நல்லா இருக்கும்ல அப்படின்னு பேச ஆரம்பிச்சபோது வந்து, நீ படிச்சிருக்க எம்ஏ வச்சு ஒரு அப்ளை பண்ணு. கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். நீ ஃப்ராடுன்னு உன்ன அரெஸ்ட் பண்ணி போட்டுருவாங்க. பரவாயில்லையான்னு இவர் நக்கலா கேட்கிறாரு சரவணன். இது ஒரு பக்கம் நடக்குது. இதுக்கு நடுவுல கதிர் ராஜிக்கு ஒரு குட்டி ரொமான்ஸ் வேற. பழைய காலத்து ரொமான்ஸ் தான். கதிரும் ராஜியும் தண்ணி எடுக்க போகும்பொழுது ராஜியோட ஷாலை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாரி இருக்கு. உடனே ஏய் ஏய் அப்படின்னு இவங்க வெக்கம்லாம் பட்டு திரும்பி பார்த்தா அது மாட்டியிருக்கு. உடனே சிரிச்சுட்டே போயிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் இடையில இப்போ ஃபேமிலியில அத்தனை பேருமே கிளம்பி போனதுக்கப்புறமா தான் முகத்துல அடிச்ச மாரி இப்போ வந்து வருத்தமா இருக்கு இப்போ மீனாவுக்கு. அவங்களால தாங்க முடியல. அந்த கோபம் கடுப்புல இருக்காங்க. அவங்க அப்பா அம்மாட்டயும் வந்து எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணாதீங்கங்கிறாங்க. செந்தில்கிட்டயும் எனக்கு விருப்பமே இல்லாம தான் இங்க இருக்கேங்கிறாங்க. அந்த எரிச்சலோட இருக்கும் பொழுதே இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோட பத்தியும் மீனாவுடைய கோபத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பழனிவேல பாண்டியன் நடத்துற விதமும், பழனிவேல் ஒருவேளை அந்த வீட்டை விட்டு போய் தனி கடை ஆரம்பிக்கணும்னு நினைச்சா ஓகேன்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க்யூ.